குட் மார்னிங். திஸ் இஸ் ராஜேஷ்குமார், சிஇஓ ஆஃப் அக்ரோமெட் லேப். நம்ம லேபுக்கு வர நிறைய கஸ்டமர்ஸ் இப்போவுமே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, என்ஏபிஎல்னா என்ன? நான் எனேபிள் ரிப்போர்ட் சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன? என்ஏபிஎல் நான் எனேபிளுக்கு வித்தியாசம் தெரியல. இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் வந்து, ஏங்க எனேபிள் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் ரேட்டு ஜாஸ்தி வாங்குறீங்க, இதே வேறு லேப்லாம், அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய லேப்லாம் ரேட்டு கம்மியாக வாங்குறாங்க, அவங்களும் ரிப்போர்ட் தான் தர்றாங்க, நீங்களும் ரிப்போர்ட் தான் தர்றீங்க, உங்கள் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் ஏன் காஸ்ட் ஜாஸ்தி, சாதாரண கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுக்கு ஏன் காஸ்ட் கம்மி அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஒரு பாமரனுக்கும் புரியுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. ஆப்வியஸ்லி இது ஒரு சரியான கேள்வி. ஏன்னா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் இருப்பாங்க. குவாலிட்டி கண்ட்ரோலர், குவாலிட்டி அசூரன்ஸ், ஒரு சில பேருக்கு எம்டி லெவலுக்கு அந்த நாலேஜஸ் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கணும் நெசசிட்டி இல்லை டெஃபினட்டாக. ஏன்னா பர்ச்சேஸில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் காஸ்ட்டு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எனேபிள் நான் எனேபிள் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அங்கே காஸ்ட் கம்மியாக இருக்குதோ அங்கே போய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடியவங்க, ரா மெட்டீரியல் இருக்கக்கூடியவங்க, இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கலான நாலேஜ் இருக்கணும் நெசசிட்டி இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கும் புரியுற மாதிரி, ஒரு பாமரனுக்கும் புரியுற மாதிரி டெஃபினேஷன் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இது. எனேபிள் அப்படிங்கிறது நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ். இதுதான் எனேபிள். இது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு அங்கம். எனேபிள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்டிங் லெபார்டரிக்கு என்ன தேவை இருக்குதோ, என்ன மாதிரி ஒரு லேப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு சட்டத்திட்டங்கள் மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ஒரு லேப் இருக்கணும், இந்தந்த மாதிரி மெத்தடில் தான் டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரேசபிலிட்டிஸ் டாக்குமெண்டேஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும், இப்படின்னு சொல்ல ஒரு ரூல்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க இது பண்ணுறாங்கன்னு, ஒரு நார்மலாக ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கக்கூடிய பொருளாக இருக்கா அப்படின்னா அது குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா பிஎஸ் ஹால்மார்க் 916 இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறோம். ஏன் அது ஒரு தர சான்றிதழ், ஒரு குவாலிட்டிக்கான ஒரு முத்திரை. அந்த மாதிரி தான் எனேபிள் அப்படிங்கிறதும் டெஸ்ட்டுக்கான ஒரு முத்திரை மாதிரி சொல்லிக்கலாம். அதுதான் எனேபிளுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லீகல் ஐடென்டிட்டி, யார் இந்த லேப் வச்சிருக்காங்க, அந்த கம்பெனி ப்ராப்பராக ரெஜிஸ்டர்டு கம்பெனியா, பார்ட்னர்ஷிப் ஃபிர்மா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபிர்மா, இல்லை ப்ரைவேட் லிமிடெடா, அதுக்கான லீகல் ஐடென்டிட்டி, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேஷன், எம்எஸ்எம்இ, இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஆயிருக்கா அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன். ரெண்டாவது லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ண போறீங்களோ அந்த டெஸ்டிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, அந்த எக்யூப்மெண்ட்லாம் ப்ராப்பராக காலிபிரேஷன் பண்ணியிருக்காங்களா, சரியான வேல்யூ காமிக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுதா, அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான டெஸ்ட் மெத்தட்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறாங்க, அந்த எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டருக்கு அந்த நாலேஜஸ் இருக்கா, சரியான நாலேஜ் உள்ள குவாலிஃபைடு பர்சன்ஸ் தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி இதெல்லாமே பார்க்குறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருக்க அங்கமாக இருக்கக்கூடிய எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க். அதுக்கான ஸ்டாண்டர்ட் தான் 17025 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அவங்களோட இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம மீட் பண்ணுறோம், இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது. இதுதான் எனேபிள் பண்ணுறாங்க. இது எதுக்காக எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால், ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பீஸா ஹட், இல்லை டொமினோஸ் பீஸா, இல்லை ஒரு காஃபி டே, கேஎஃப்சி, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு கடை இன்னைக்கு இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கே போனாலும் காஃபி டேல போய் காஃபி டேஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஒரு பீஸா ஹட்டில் போய் ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்றீங்கன்னா, எந்த ஊருக்கு போய் பீஸா சாப்பிட்டாலும் 95% அந்த பீஸாவோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கும்போது ஒரு பீஸா ரெடி பண்ணுறதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதை இப்படி தான் பண்ணணும், இவ்வளவு கிராம், இவ்வளவு வெயிட்டு, இவ்வளவு அளவில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ரெசிபி கொடுத்துட்றாங்க. ஃபார்முலா இப்படி தான் பண்ணணுங்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம அதே டெஸ்ட் கொடுத்துட முடியும் இல்லையா? அதுதான் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எனேபிளும் பண்ணுறாங்க. 17025 ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும், ஒரு குவாலிட்டி ஆஃப் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதனால தான் எனேபிள் ரிப்போர்ட்டை இன்டர்நேஷனலாக அக்செப்ட் பண்ணுறாங்க. எங்கே டெஸ்ட் பண்ணாலும் எனேபிள் ரிப்போர்ட்டாக இருந்தால் ஓகே அக்செப்டட். அதே ஒரு நான் எனேபிள் அப்படின்னா என்னன்னா,
இந்த எதுவுமே அவங்களுக்கு அப்ளை ஆகாது. நான் ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறேன்னா, குவாலிஃபைடான பர்சன்ஸ் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்களா, ஆப்ரேட் பண்ணுறதுக்கான நாலேஜ் அவங்களுக்கு இருக்குதா இல்லையா, ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோமா, நம்மகிட்ட என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, இது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண நெசசிட்டி கிடையாது. என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, டெஸ்ட் பண்ண தெரியும், டெஸ்ட் பண்ணி தரேன். அது சரியா இருக்கா சரியா இல்லையாலாம் யாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவங்க விருப்பம். ஆனால் என்ஐபிஎல்லாம் அப்படி கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களும் வெரிஃபிகேஷன் வருவாங்க. இயர்லி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. டைரெக்டாகவே இது எல்லாமே அவங்களே வெரிஃபை பண்ணி தான் அக்ரிடேஷன் பண்ணுறாங்க. அந்த அசஸ்மெண்ட்டு 2 years ஒன்ஸ் ஆன் சைட்லேயும் இயர்லி ஒன்ஸ் டாக்குமெண்டேஷனாகவும் என்ஐபிஎல்ல பண்ணுறாங்க. அதுக்கான ஃபீஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால என்ஐபிஎலோட ரிப்போர்ட்ஸ் டெஸ்டிங் சார்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே ஒரு சாதாரண ஒரு லேப்னா அதுக்கு எந்த விதமான இது கிடையாது. நான் தரக்கூடிய ரிப்போர்ட் சரியோ தப்போ எனக்கு தெரியாது, வந்தது நான் உங்களுக்கு தரேன், அவ்வளோதான். அப்புறம் ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக செலவு கிடையாது. இதில் நிறைய செலவுகள் இருக்கிறனால தான் என்ஐபிஎலோட ரிப்போர்ட் சார்ஜஸ் ஜாஸ்தி வாங்குறாங்க. ரிப்போர்ட்டோட அக்யூரஸியும் நல்லா இருக்குது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கணும் அப்படின்னா, காமன் பர்சன் டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, ஒரு வேயிங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு எடை போகிற ஒரு மிஷினில் ஒரு 100 கிராம்லேருந்து 100 கிலோ வரைக்கும் வெயிட் பார்க்கக்கூடிய ஒரு வேயிங் ஸ்கேல் எடுத்து வைக்கிறீங்க. இதுதான் லிமிட் ஆஃப் ரிடக்ஷன்ஸ், அந்த ரேஞ்சஸ், மெஷரிங் ரேஞ்சஸ் சொல்லுவாங்க. 100 கிராம் மினிமம் ரேஞ்சு, 100 kg மேக்ஸிமம் ரேஞ்ச். நீங்கள் உங்களோட ஒரு பொருள் வெயிட் பார்க்கணும். நீங்கள் வெயிட் பார்க்கக்கூடிய ஒரு பொருளோட வெயிட்டு ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 கிலோக்கான பொருள் நீங்கள் வைக்கிறீங்க. அதில் 10ன்னு காமிக்கிறதுக்கு பதிலாக 9.9ன்னு காமிக்குது. ஒரு 10 கிராம் லெஸ்ஸில் இருக்குது. சாரி, 100 கிராம் 9.9னா 100 கிராம் கம்மியாக இருக்குது. மிஷினில் என்ன வேல்யூ காமிக்குதோ அதுதான் 9.9 காமிச்சு 9.9 எடுத்துக்கிறீங்க. இதுதான் நான் என்ஐபிஎல்ல ஒரு சாதாரண இருக்கக்கூடிய லேப்ல தரக்கூடிய இது. அதில் 9.9 காமிக்குது. இதுதான் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஆனால் என்ஐபிஎல் லேப்னா நான் அதை என்ஷூர் பண்ணணும். இப்போ நான் 10 கிலோ பொருள் வச்சுக்கிறேன். இது 10 கிலோ இருக்கா இல்லையாங்கிறத நான் என்ஷூர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 10 கிலோ ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட், 10 கிலோ வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் எடுத்து வச்சு பார்க்கணும். அது 10 கிலோ வெயிட்டாக இருக்கக்கூடியதை எடுத்து வச்சு பார்த்தோம்னா 10 கிலோ கரெக்டாக காமிச்சதுனா தான் நான் கொடுக்கக்கூடிய உங்கள் பொருளோட ரிசோர்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட், சர்டிஃபைடு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், CRM. இப்போ இதில் ஒரு ஸ்டோன் 10 கிலோக்கு எடக்கல், 10 கிலோ எடக்கல்ல வைக்கிறேன், 10 கிலோ கரெக்டாக காமிச்சா மிஷின் ஓகே. ஆனால் 10 கிலோ காமிக்காம 9.9 காமிச்சதுன்னா அந்த மிஷினில் எரர் இருக்கு. 10 கிலோக்கு பதிலாக 9.9 தான் காமிக்குது, 100 கிராம் கம்மியாக காமிக்குதுன்னு அர்த்தம். சரி, அந்த 10 கிலோ எடக்கல் இருக்கு. இந்த 10 கிலோ எடக்கல் 10 கிலோ தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த எடக்கல் எங்கிருந்து வாங்கணும்? அவன் எடக்கல் விற்கக்கூடிய ஆள் கரெக்டான மெஷர்மெண்ட்டோ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கானா, ட்ரேசபிலிட்டி அவங்க போய் பார்க்கணும். அந்த என்ஐபிஎல் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. எந்த கடையிலேருந்து எடக்கல் வாங்கினீங்க, அந்த எடக்கலை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா, இதை கரெக்டாக தான் வெயிட் கொடுத்துருக்கானா, அப்போ அதுக்கான மாஸ்டர் என்ன ரெக்கார்டு அப்படியே போகும். அந்த எடக்கல் 10 கிலோங்கிறது 10 கிலோ தான் இருக்குங்கிறது சர்டிஃபை பண்ணி வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை எடுத்து பார்க்குறோம், 10 கிலோ சர்டிஃபைடு எடக்கல் தான். நான் எடுத்து எடை போடுறேன், 10 கிலோக்கு 9.9 காமிக்கணும். என்னுடைய வேயிங் ஸ்கேலில் தான் எரர் இருக்கு. சரி, இந்த எரர் 10 கிலோவில் மட்டும்தான் இருக்குதா, 1 கிலோவில் இருக்குதா, 20 கிலோவில் இருக்குதா, 100 கிலோவில் இருக்குதா, எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணணும். அப்போ 1 கிலோவில் எனக்கு என்ன எரர் காமிக்குது, 10 கிலோவில் என்ன எரர் வருது, 50 கிலோ என்ன எரர் வருது, 100 கிலோ என்ன எரர் வருது, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நான் வெரிஃபை பண்ணணும். அப்போ அத்தனை ரேஞ்சுக்குமே நான் அந்த எடக்கல் வச்சுக்கணும். 1 கிலோ எடக்கலும் வச்சுக்கணும், 20 கிலோ எடக்கலும் வச்சுக்கணும், 50 கிலோ எடக்கலும் வச்சுக்கணும், 100 கிலோ எடக்கலும் வச்சுக்கணும். அப்போதான் என்னால் கரெக்டான வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் டாக்குமெண்ட் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் என்ஐபிஎலோடைய ஒரு டாக்குமெண்டேஷன். அப்போ நான் அப்படி கொடுக்கும்போது நான் வெயிட் போட்டு தரக்கூடிய ஒரு பொருளோட வெயிட் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இது எதையுமே நான் என்ஐபிஎல் மாதிரி ஒரு சாதாரண லேபாக இருக்கேன் அப்படின்னா நான் எதையும் வச்சுக்க வேண்டாம். எனக்கு எடக்கல்லே தேவையில்லை. ஒரு மிஷினை வாங்கிட்டேன், வைக்கிறேன், வெயிட் போடுறேன், அதில் காமிக்கிற வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் என்ஐபிஎல்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் பிரகாரம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அக்யூரேட்டான வேல்யூ தான் நான் கொடுக்க முடியும். இதுதான் என்ஐபிஎலுக்கும் நான் என்ஐபிஎலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் காலிப்ரேஷன்னா என்ன, டீவியேஷன்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், பர்மிஷபிள் லிமிட்டு, ஸ்டாண்டர்ட் எரர், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.